ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீன் மற்றும் இறால் பண்ணை அமைப்பதற்காக ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கி அதற்கடுத்து அந்த தோட்டத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2001ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது யுவராஜ் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2001ஆம் காலகட்டத்தில் இவங்களுடைய அப்பாவுக்கும் இவருக்கும் நடந்த சம்பவம் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த யுவராஜனுடைய அப்பாவினுடைய பேர் நந்தகோபாலுங்க. 2001ஆம் காலகட்டத்தில் இந்த யுவராஜுக்கு ஒரு 15 வயது தாங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா நந்தகோபால் அப்படிங்கிறவர் அந்த டைமில் மீன் மற்றும் இறால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமைங்க இந்த 2 நாட்களில் இறால் மற்றும் மீன்களை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் விற்பனை செய்வாருங்க. அப்படி விற்பனை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் தன்னுடைய குடும்பத்தை மேலோங்கி கொண்டு வந்தாருங்க. அதே நேரத்தில் இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவர் மீன் மற்றும் இறால் விற்பனை செஞ்சாலும் கூட நல்ல கைதேர்ந்தவருங்க அந்த தொழிலில். அந்த காரணத்தினால லாபம் நல்லாவே வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்னஞ்சல் அனுப்பின யுவராஜ் அப்படிங்கிறவர் அப்பப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு போய் மீன் மற்றும் இறால் விற்பனை செய்வதற்கு உதவி செய்வாருங்க. இந்த டைமில் 2001ஆம் காலகட்டத்தில் இந்த நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம் தீட்டுறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து வெளியே போய் மீன் மற்றும் இறால் வாங்குவதற்கு பதிலாக நம்மளே சொந்தமாக பண்ணை ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இவரை பொறுத்தளவு அந்த டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லோக்கல் இருக்கக்கூடிய பண்ணைகளில் போய் மீன் மற்றும் இறாலை விலைக்கு வாங்கிட்டு வந்து அதற்கடுத்து அங்கிருந்து ஒரு விலையை வச்சு விற்பனை செய்வாருங்க. அதுலேயே நல்ல லாபம் வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சொந்தமாகவே பண்ணை மாதிரி அமைச்சு நம்ம மீன் குஞ்சுகளை வாங்கி அதற்கடுத்து மீனாக வளர்த்து விற்பனை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதற்கடுத்து யுவராஜினுடைய அப்பாவான நந்தகோபால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புரோக்கர் மூலியமாக ஒரு 2 ஏக்கர் பரப்பளவில் ரெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. பெரும்பாலும் இது இறால் மற்றும் மீன் பண்ணை அமைப்பதற்கு விவசாயம் செய்யக்கூடிய தென்னந்தோப்பு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியே போதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் குளம் மாதிரி அமைச்சு தார்பாய் மாதிரி போட்டுருவாங்க. பார்த்தா மீன் குஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கிட்டு வந்து ஓரளவுக்கு 2 கிலோ 3 கிலோ வந்த பிறகு எடுத்து போய் மார்க்கெட்டில் விற்றா நல்ல வியாபாரங்க. அதே மாதிரி தான் திட்டம் போட்டு ஒரு புரோக்கர் மூலியமாக ஒரு 2 ஏக்கர் பரப்பளவுக்கு ரெண்டலுக்காக தோட்டம் தேடுறாருங்க. கடைசியாக அந்த புரோக்கரும் எல்லா பக்கமும் அலைகிறாருங்க. அந்த டைமில் தான் ஒரு நாள் அந்த புரோக்கர் நந்தகோபாலை வந்து ரீச் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. நீங்கள் வந்து வாடகைக்காக தான் இடம் தேடுறீங்க, ஆனால் அதை தவிர்த்து ஒரு 2 ஏக்கர் தோட்டம் வந்து சீப்பஸ்ட் ரேட்டில் ஒன்று விலைக்கு வருது, நீங்கள் வாங்கிட்டு அப்படின்னா சொந்தமாகவே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை கேட்ட உடனே நந்தகோபால் அதை அக்செப்ட் பண்ணலிங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்தளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைங்க. தோட்டத்தை விலைக்கு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்தினால, சரி பரவாயில்ல நேரில் வந்து அந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது புரியும், ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கம்பல் பண்ணுறாருங்க. வேறு வழி இல்லாமல் சரி நம்ம சும்மா தான் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஏக்கர் தோட்டத்தை வந்து புரோக்கரோடு வந்து பார்க்குறாருங்க. வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க இந்த நந்தகோபாலுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டத்தை சேர்ந்தவர் வெளியூர்காரருங்க. 10 நாள்லேயே அந்த தோட்டத்தை வித்தாகணும் அவசரம் அப்படி சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்காருங்க இந்த புரோக்கர்கிட்ட. அதே நேரத்தில் அந்த தோட்டத்தினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் விற்கிறத விட அடிமாட்டு ரேட்டுக்கு தாங்க இருந்திருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த நந்தகோபால் நம்மளுக்கு லக் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எப்படியாவது இந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கிட்டு அப்படின்னா மீன் மற்றும் இறால் பண்ணை சொந்தமாக அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அப்போது வீட்டில் போய் சொன்ன உடனே அவங்களுடைய வீட்லேயும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப
அடிமாட்டு ரேட்டுக்கு வருது, தோட்டமும் நல்லா இருக்கு, தென்னை மரங்களும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த டைம்ல நந்தகோபால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நபருங்க. கண்டிப்பா கடன் கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுப்பாங்க. கொஞ்சம் கடனா வாங்கிட்டு அதற்கடுத்து வீட்டில் இருந்த நகை அப்புறம் சேவிங்ஸ் எல்லா பணத்தையும் எடுத்து அந்த தோட்டத்தை விலைக்கு முடிச்சிடறாருங்க 10 நாள்லயே. அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் 10 நாளுக்குள்ள கிரயம் பண்ணியே ஆகணும் அப்படி சொன்ன காரணத்தினால எங்கேயும் போய் கோவிலில் பூ கேட்கலீங்க, யாருக்கிட்டையும் வந்து ஆலோசிக்கவே இல்லை. டக்குன்னு வந்து பணத்தை கொடுத்து அந்த தோட்டத்தை இவர் பேருக்கு கிரயம் பண்ணிட்டாருங்க. கிரயம் பண்ணி முடிச்சு அதற்கடுத்து இவருடைய அடுத்த திட்டம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா அந்த தென்னை மரங்களுக்கு போர் வச்சு சொட்டு நீர் பாசனம் தாங்க இருந்திருக்கு. ஆனால் இறால் மற்றும் மீன் பண்ணை அமைக்கிறோம் அப்படின்னா தண்ணீர் வந்து நிறைய எக்கச்சக்கமாக தேவைப்படுங்க. அதற்கு கண்டிப்பாக ஒரே ஒரு தீர்வு கிணறு வெட்டினாதான் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. பெரும்பாலும் இந்த பொள்ளாச்சி சைடு எல்லாமே கிணறு வெட்டணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி 70 அடி அதற்குள்ளேயே கிடச்சிருங்க. சரி, அப்படி அமைச்சிட்டோம் அப்படின்னா மீன் மற்றும் இறால் பண்ணை அமைப்பதற்கு நல்லாவே உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கிணறு விட்டதற்கான ஏற்பாடு பண்ணுறாருங்க. அந்த டைமில் ஏற்கனவே கடன் எல்லாம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச நந்தகோபால் என்ன பண்ணுறாருன்னா தோட்டத்தினுடைய பத்திரம் இருக்கும்ல, அந்த பத்திரத்தை பேங்க் மூலியமா வச்சு கிணறு வெட்டுவதற்கான ஏற்பாடுகளை ரெடி பண்ணுறாருங்க. அதே மாதிரி தோட்டத்து பத்திரத்தை வச்சு பேங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்ரூவ் ஆயிருதுங்க கிணறு வெட்டுவதற்கு. அதற்கடுத்து கிணறு வெட்டுவதற்கு யாரை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலியமாக சீர்காழியில் தாங்க இந்த கிணறு வெட்டுவதில் நிறைய நபர்கள் இருப்பாங்க. சீர்காழியில் ஒரு 2 குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க வந்து இடத்தையெல்லாம் செக் பண்ணி கிணறு வெட்டுவதற்கான ஏற்பாடுகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதையும் வந்து இந்த நந்தகோபால் எங்கேயுமே கேட்காம அவசர அவசரமாக ஏற்பாடுகளை செஞ்சு அவரே ஒரு பர்டிகுலர் இடத்தை சூஸ் பண்ணுறாருங்க. அந்த 2 ஏக்கர் பரப்பளவில் கிணறு வெட்டுவதற்கான அந்த குறிப்பிட்ட ஏரியா. அந்த சீர்காழியிலிருந்து வந்த கிணறு வெட்டக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோட்டத்திலேயே தங்கி குடும்பத்தோடு இருந்து கிணறை வெட்டி கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் இவங்களுக்கும் சௌகரியம் அப்படி சொல்லிட்டு 2 குடும்பத்தாரை கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கிணறு விட்டு வந்த அந்த 2 குடும்பத்தாரும் அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம்ங்க. கிட்டத்தட்ட குழந்தை குஞ்சுகளோடு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர் வந்திருக்காங்க. அதற்கடுத்து இங்கே வந்து சேர்ந்த உடனே நந்தகோபால் கை காமிச்ச அந்த இடத்துல ஜேசிபி உதவியோடு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு கிணறு வந்து வட்டமாக அமைச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களில் ஒரு 30 அடி 40 அடி அளவுக்கு தோண்டிட்டாங்க. தோண்டினதுக்கு பின்னாடி கரெக்டாக அந்த 35 அடி 40 அடி ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை ஒன்று வந்திருக்குங்க. அந்த பாறையை பார்த்த உடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாருங்க. ஏன் அப்படின்னா கிணறு வெட்டும்போது பாறைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா செலவு கொஞ்சம் அதிகமாகுங்க. இருந்தாலும் பேங்க்லேருந்து வந்த பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெடி வச்சு அந்த பாறைகளை தகர்க்க ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. 2 வார காலகட்டம் கழிச்சு அந்த பாறை வந்த உடனே வெடியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல வந்து அந்த பாறைகளை உடச்சி விடுறாங்க. உடச்சி விட்டு அந்த கற்கள் மற்றும் மண்ணை எல்லாத்தையுமே நேராக மேலே ஏற்றி வந்து வெளியே தள்ளணும்ல. அதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போதெல்லாம் கிட்டாச்சி வச்சு உள்ளேயே இறக்கி மேலே தள்ளிடுறாங்க. ஆனால் 2001 காலகட்டத்தில் எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பெரிய கூடை மாதிரி வச்சு கல் மண்ணையெல்லாம் மேலே ஏற்றி விடுவாங்க. மோட்டார் ஒன்றை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லிங் பண்ணி இழுத்து வெளியே கொண்டு வந்து அந்த மண் கல்லெல்லாம் வெளியே தள்ளுவாங்க. அதே டெக்னாலஜியை தான் இந்த நந்தகோபாலினுடைய கிணத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வெடி வச்ச பாறை கற்களை ஒரு பெரிய கூடையில் கீழே 2 பேர் நின்றுக்கிட்டு மேலே ஏற்றுறாங்க. ஏற்றி அப்படியே அந்த மோட்டாரை வச்சு இழுத்து தரை கொண்டு வந்து அங்கிருந்து 2 பேர் இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொட்டுறதுங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வெடி வச்ச 2வது நாளுங்க கற்களை எல்லாம் அந்த 2 குடும்பத்தினுடைய தலைவர்களுங்க, அதாவது அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம் சொன்னல, அண்ணன் தம்பி 2 பேர் ஆம்பளை எல்லாம் கீழே இருந்துட்டு அந்த கற்கள் மற்றும் மண்ணை வந்து மேலே வச்சு மோட்டாரை வச்சு இழுக்கிறாங்க. மாலை ஒரு 4 மணி 4:30 மணி இருக்குங்க. அந்த டைமில் இந்த நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு கிணத்தினுடைய மேல் சைடு நின்று அதை பார்த்துட்டு தாங்க இருக்காரு. அப்போது அந்த மண் மற்றும் கற்களை வச்சு அந்த குவளை மேலே வரும்ல, மேலே வந்து ஒரு 30 அடி மேலே வந்துருச்சுங்க. வந்த உடனே அதை வந்து கம்பி வச்சு தாங்க அந்த குவளையை வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பாங்க. ராடு தான் இருக்கும். அந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கவனிக்காமல் விட்டாங்களாட்டுங்க. அந்த போய் அவ்வளவு மண் மற்றும் கல்லோடு இருந்த அந்த பெரிய குவளை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து சல்லுன்னு கீழே வருதுங்க. உடனே சுதாரிக்க முடியாத 2 ஆண்களில் ஒரு ஆண் டக்குன்னு இப்படி நகர்ந்துட்டாருங்க. அதற்கடுத்து அந்த அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த நபர் மேலே அப்படியே கல் மண்ணோடு சேர்த்து அந்த குவளை பெரிய குவளை விழுந்துருச்சுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோ இருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய குவளையாக இருக்கும். மோட்டாரை வச்சு இழுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு வெயிட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த குவளை கல்லோடு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே மேலே விழுந்து நொறுங்கி அந்த இடத்துலேயே நஞ்சிட்டாருங்க. கிணறு முழுவதும் ரத்தமாக இருந்திருக்குங்க. உள்ள தள்ளி நின்று பார்த்தா அவங்களுடைய தம்பி அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. அதே நேரத்தில் நந்தகோபாலும் அதை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே இருந்த அந்த நபர்களுடைய குழந்தைகள் மனைவிகள் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் 2-3 பேர் மேலே இருந்தவங்க அந்த ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு என்ன நடச்சு அப்படின்னே தெரியலீங்க. அதற்கடுத்து சுதாரிச்சுட்டு மரண ஓலம் கேட்குதுங்க. அந்த இறந்து போன நபர்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் உதவியோடு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த இறந்து போன நபர்களுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் ஜிஹெச் எடுத்து போய் உடற்கூறாய்வு பண்றாங்க. அதற்கடுத்து நந்தகோபாலனுடைய குடும்பம் ஒட்டு மொத்தமும் கவலைக்கிடமாக போயிருச்சுங்க. இப்படி எடுத்த உடனே ஒரு பெரிய அபசகுணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு
அதே நேரத்தில் நந்தகோபாலனுடைய மனைவி அவரை கண்டபடி திட்டுறாங்க. அவசரமாக 10 நாளில் விற்கணும்னு சொல்லிட்டு அவன் அப்படி தான் சொல்லுவான். கோவிலில் வந்து பூ கேட்டு கூட பண்ணியிருக்கலாம், கிணறு விட்டுறதுக்காவது பூ கேட்டுக்கலாம், எதுவுமே பண்ணாமல் நம்ம அவசரமாக பண்ணதுனால தான் இவ்வளோ ஆபத்து அப்படி சொல்லிட்டு நந்தகோபாலை திட்டுறாங்க. அதற்கடுத்து அந்த இறந்து போன நபருக்கு கொஞ்சமாவது பணத்தை கொடுக்கணும்ல, கொஞ்சம் பணத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணுறாங்க. செட்டில் பண்ண பின்னாடி அந்த மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கிணறு வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே கிணறு விட்டோம் அப்படின்னா இறந்து போனவரை நினச்சே நாங்கள் வந்து மனசில் சொத்து போயிடுவோம், அதனால் எங்களால் முடியாது, அவர் இறந்து போனதை ஞாபகமாக வந்துட்டுருக்கோம், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த அட்வான்ஸை கூட திருப்பி கேட்கலீங்க. மறுபடியும் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி இவர் அனுப்பி வச்சிட்டாருங்க. அனுப்பி வச்ச பிறகு நந்தகோபாலனுடைய மனைவியினுடைய கட்டாயத்தின் பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வம் வந்து அங்காளம்மனுங்க. அங்காளம்மன் கோவிலில் போய் பூ கேட்கலாம், மறுபடியும் தொடங்கலாமா கிணறு விட்டுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாமல் குடும்பத்தோடு நந்தகோபால், அவங்களுடைய மனைவி, அப்புறம் இந்த மின்னஞ்சல் யுவராஜ் 3 பேரும் அங்கே போகிறாங்க கோவிலுக்கு. கோவிலுக்கு போய் மறுபடியும் கிணத்தினுடைய வேலையை தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூ கொடுக்கவே மாட்டேங்குதுங்க. கிட்டத்தட்ட 3 முறை 4 முறை கேட்டும் பூ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தாங்க கொடுக்குது, கிணறு வெட்டாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் சாமி அறிகுறி கொடுக்குது. அதற்கடுத்து பூசாரியும் வந்து இதற்கு மேலே கேட்கக்கூடாது, சாமியவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏளனம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்ன காரணத்தினால நந்தகோபாலுக்கு வந்து மனசே கேட்கலிங்க. தானாக வந்து பார்த்தீங்கன்னா கயிறந்து விழுந்து அவர் இறந்து போனதுக்கு இது கோஇன்சிடென்ட் தானே, இதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ கொடுக்காதது மேலே நம்பிக்கையே இல்லைங்க. திரும்ப வந்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தார் சொல்வதெல்லாம் கேட்காம மறுபடியும் வேற ஒரு குரூப்பை அரேஞ்ச் பண்ணி கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கேட்காம கிணத்துக்கடவு அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சியிலிருந்து கிணத்துக்கடவு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தெரியல, ரொம்ப பக்கம் தான். கிணத்துக்கடவுல கிணறு வெட்டக்கூடிய ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்களுடைய உதவியோடு தொடர்பு வருதுங்க. அங்கே போய் அந்த குரூப் கிட்ட பேசுகிறாருங்க. பேசும்போதே இப்படி ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த குரூப் கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யதார்த்தமாக வந்து கயிறு அழுந்து விழுந்து அவர் இறந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நாங்கள் கண்டிப்பாக வந்து கிணத்தை வெட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அட்வான்ஸாக இந்த நந்தகோபால் கொடுத்துட்டு திரும்ப வந்துடுறாருங்க. வந்ததுக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து கிணறு வெட்ட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது கரெக்டாக இவர் வந்து போய் அடுத்து ஒரு 3 நாளில் புதன்கிழமை வருதுங்க. புதன்கிழமை தான் கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகளாக பண்ணுறாங்க. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நைட்டே ஃபோன் பண்ணி அந்த கிணறு வெட்டக்கூடிய குரூப்புக்கு பேசின காரணத்தினால கிணத்துக்கடவு தானே பக்கம் தானே, நாங்கள் காலையில் நேரத்தில் 9 மணிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து புதன்கிழமை காலையில் ஒரு 6 மணி 7 மணி தோராயமாங்க. 9 மணிக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி மண் மற்றும் கல் எழுப்பதற்காக அந்த குடுவைக்கு தேவையான அந்த மோட்டாருக்கு தேவையான டீசல் இருக்கான்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நந்தகோபால் வர்றாருங்க. இவருடைய தோட்டத்துக்கு வந்துட்டே இருக்கும்போது பக்கத்து தோட்டத்துக்காரருடைய கேட்டு பக்கத்துலங்க நிறைய ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக நின்று பேசிட்டு இருக்காங்க. இவரும் பைக்கை நிறுத்திட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பக்கத்து தோட்டக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கட்டி வச்ச பசுமாடை காணோம், எல்லா தோட்டத்து சைடும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணோம், உங்க தோட்டத்திலையும் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து கிட்டத்தட்ட 8 மணி 8:30 மணி ஆயிடுச்சுங்க. கூட்டம் முழுவதும் பசுமாடை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியும் இருக்குங்க. அது வந்து பால் வந்து குடிக்கணும் இல்லையா, கத்துதுங்க. அதற்கு பின்பு சரி ஆள் வந்துருவாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேராக நந்தகோபால் கிணத்துக்கு வந்துட்டாருங்க. கிணத்துக்கு வந்துட்டு அந்த மோட்டாருக்கு தேவையான டீசல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு யதார்த்தமாக கிணத்தை எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது பெரிய ஷாக்ங்க. மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பசுமாடு ஒன்று கிணத்துக்குள்ளே விழுந்து, ஏற்கனவே வந்து வெடி வைக்கும் போது தான் அந்த குவளை மேலே விழுந்து ஒரு நபர் இறந்து போனார். பாதி வெடித்த பாறைகள் அப்படியே தான் இருக்குது. அந்த பாறைகள் மேலே அந்த பசுமாடு விழுந்து தெரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக அந்த கிணறு முழுவதும் தெரியுதுங்க. இதை பார்த்து உடம்பே நடுங்கி போச்சுங்க இந்த நந்தகோபால் அப்படிங்கிற நபருக்கு. ஏடா முதல் முறை தான் யதார்த்தமாக நடச்சுன்னு சொன்னோம், இப்படி பசுமாடு வந்து எப்படி இங்கே வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவசரமாக பக்கத்து தோட்டத்தில் தேடி இருக்காங்களா, அந்த பசுமாடு தான் இது. அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாரும் வந்து ஓன்னு அழுகுறாங்க. இப்படி புதன்கிழமை அன்னைக்கு பசுமாடு இறந்து போயிருச்சு, கண்ணுக்குட்டி வேற இப்படி கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து தோட்டத்துக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பழக்கப்பட்ட மாடுங்க, அவங்களுடைய தோட்டத்தை தவிர வரப்பை தாண்டவே தாண்டாதாமங்க, இங்கே எப்படி நைட்டு வந்துச்சு, இதுக்குள்ளே இப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் நந்தகோபாலுக்கு மனசில் ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து தோட்டத்துக்காரங்க அந்த உள்ளூர்காரங்கெல்லாம் அவங்களுக்குள்ள சலசலப்பாக பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி தான் ஒரு நபர் இந்த கிணறு விட்டும்போது இறந்து போனார். இப்போது பசுமாடு வேற விழுந்து செத்து போச்சு, ஏதோ இங்கே தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது காதலையே கேட்குதுங்க நந்தகோபாலுக்கு. இருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாமே கோஇன்சிடென்ட் தான், இதை பெருசாக எடுத்துக்க வேணாம், நம்மளுடைய தொழிலில் கரெக்டாக இருக்கணும், 2 ஏக்கர் தோட்டம் வாங்கியிருக்கோம், இது நம்மளுக்கு பெருமை, நம்ம கிணத்தை வெட்டி மீன் பண்ண மற்றும் இறால் பண்ணை அமைச்சிட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம் பேசுறத வாயடைச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டாருங்க. அதற்கடுத்து அந்த உள்ள விழுந்த பசுமாடை வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி அந்த மோட்டாரை வச்சு மேலே இழுக்கிறாங்க.
கரெக்டாக அந்த பசுமாடு மேலே இழுத்துட்டு வரும்போதே அந்த கிணத்து கடவுள் இருக்கக்கூடிய கிணறு வெட்டக்கூடிய குரூப்பும் வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த பசுமாடு வந்து செத்து போய் மேலே இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க. நின்றுட்டு எல்லாரும் போனதுக்கு பின்னாடி நந்தகோபாலை பார்த்து நாங்கள் கிணறு வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் வெட்டன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்படி தாங்க சொன்னோம். முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டினவர் செத்தது கூட நான் கோயின்சிடென்ட் நினச்சோம். பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு சமம், அது வந்து கிணத்துல தானாக விழுந்து செத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே ஏதோ ஆபத்து இருக்குது, நாங்கள் இதை பண்ண மாட்டோம், அட்வான்ஸ் வேணால் திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே கொடுத்துட்டு நேராக கிளம்பி போயிட்டாங்க. மனசுடைஞ்சு போயிட்டாருங்க இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவர். இதே விஷயம் நடக்கும்போது நந்தகோபாலினுடைய மனைவி மறுபடியும் தோட்டத்தில் வந்து கண்டபடி திட்டுறாங்க. வேண்டான்னு மறுபடியும் சொன்ன கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து நந்தகோபால் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனான யுவராஜை கூப்பிட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக மீனாட்சிபுரம் இருக்குங்க, கேரளாவுக்கு போகக்கூடிய வழித்தடத்தில் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி இருக்காருங்க. அந்த மாந்திரிகவாதி சுற்று வட்டாரங்களில் நல்ல பிரபலமானவருங்க. அவரை பொறுத்தளவு பில்லி சூனியம் ஏவல் எல்லா வேலைகளும் செய்வாருங்க. அவரை போய் பார்க்கலாம், தொழில் தடங்கள் இருந்துச்சுனாலும் அவர்கிட்ட போனால் சாத்தியப்படுத்தி கொடுப்பாருங்க. அதனால் அவர்கிட்ட போய் பார்க்கலாம், ஏன்னா சாமிகிட்ட போய் தான் பூ கொடுக்குமா நினைச்சேன்னு சொல்லிட்டு நேராக தன்னுடைய மகனான யுவராஜை கூப்பிட்டு நந்தகோபால் அந்த மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகவாதி வீட்டுக்கு போயிட்டாருங்க. கடைசியாக அந்த மாந்திரிகவாதியை போய் நந்தகோபால் பார்க்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாருங்க. இப்படி 2 ஏக்கர் பரப்பளவில் குறைஞ்ச விலை கிடச்சுன்னு சொல்லிட்டு தோட்டம் வாங்கினேன், கிணறு விட்டும்போது ஒரு ஆள் இறந்துட்டாரு, அதற்கடுத்து இன்னைக்கு காலையில் ஒரு பசுமாடு ஒன்று செத்து போச்சு, எல்லாமே அபசகுணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க சாமி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி கிட்ட சொல்கிறாருங்க. மாந்திரிகவாதி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சின்னதாக ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு நந்தகோபாலை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரிக்கிறாருங்க. ஏன் சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லடா, எல்லாமே யதார்த்தமாக நடந்தது தான், இது பெருசாக எடுத்துக்காத, அது மட்டும் இல்லாமல் நீ தாராளமாக அங்கே எதுவுமே இல்லை, நீ வந்து கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இருந்தாலும் அவருடைய முகத்தில் ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி நந்தகோபால் உணர்றாருங்க. இல்லை சாமி நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நீ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணு, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஊக்கம் வந்துருச்சுங்க. இவரும் அதான் நினைச்சாரு, ரெண்டுமே கோயின்சிடென்ட் தான், நம்ம நினைச்ச மாதிரி தான் அவரும் சொல்றாரு, நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகவாதி சொன்ன இன்னொரு விஷயம் இவரை இன்னும் பூஸ்டப் பண்ணுச்சுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பெரும்பாலும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குங்க பெரிய ஒரு பில்டிங் கட்டினாலும் பாலம் கட்டினாலும் கிணறு வெட்டினாலும் வந்து ரத்தப்பலி கொடுக்கணுங்க. ஆனால் இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவர் எந்த ரத்தப்பலியும் கொடுக்கலீங்க. அதற்கு பதிலாக 2 உயிர்கள் ஆல்ரெடி ரத்தப்பலியாக அந்த கிணறு ஏற்றுக்குச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதரா, நீ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு லக்கு தான், உன்னுடைய பணமே இல்லாமல் பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்கு பசுமாடு வந்து இங்கே ரத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நந்தகோபால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது உண்மை எப்படி சொல்லிட்டு நம்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லும்போது மனைவி மறுபடியும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் நந்தகோபாலுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, வயசானவங்க, அவங்களும் வந்து வேண்டாண்டா ஒரு 2-3 மாசமாவது போகட்டும், 3 மாசம் போனதுக்கு பின்னாடி கூட கிணறு வெட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது நந்தகோபால் கத்துறாருங்க. எப்படி 3 மாசம் வந்து பேங்க் லோன்லாம் கட்டுறது, கிணறெல்லாம் வெட்டி தண்ணி வந்தால் தான் இறால் பண்ணை மீன் பண்ணை அமைச்சு எல்லாத்தையும் ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு குரூப்பை தேட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த டைமில் பொள்ளாச்சி லோக்கல்லே சிட்டியில் ஒரு கிணறு வெட்டக்கூடிய குரூப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதற்கடுத்து அவங்கள போய் ரீச் பண்ணி அவங்ககிட்ட போய் நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லிங்க. இங்கே வந்து கிணறு வெட்டி கொடுங்க, பாதி வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க, 2 குரூப் வந்து வெட்டிட்டு அவங்களால முடியலன்னு போயிட்டாங்க, நீங்கள் வந்து வெட்டி கொடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால பணத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்காருங்க. சேர்த்து கொடுத்த காரணத்தினால அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த கிணறு வெட்டக்கூடிய குரூப் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த வித தடங்களும் இல்லாமல் அது பாட்டு நடக்குதுங்க. அப்போது நந்தகோபாலுக்கு அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாருங்க. அப்போதான் சின்னதாக ஒரு விஷயம் அங்கே நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த கிணறு வெட்டக்கூடிய குரூப் வந்து வெட்டிட்டு போகிறாங்கல்ல, டெய்லி வந்துட்டு தான் அவங்களும் போகிறாங்க. அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகவாதி தோட்டத்துக்கு வந்துட்டு கிணறு வெட்டக்கூடிய இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்டு போவாராங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்குறது எல்லாமே அந்த உள்ளேருந்து கிணறு கொண்டு வந்து மண் கல்லெல்லாம் போடுறாங்கல்ல, அதுக்குள்ளே எதையோ தேடுற மாதிரி இந்த கிணறு வெட்டக்கூடியவங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோட்டம் முழுவதும் அங்கங்கே போய் செக் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. இது எல்லாத்தையுமே நந்தகோபால் கிட்ட அந்த கிணறு வெட்டக்கூடியவங்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த மாந்திரிகவாதி நந்தகோபாலுக்கு இதற்கு முன்பே நல்ல பழக்கங்க. இருந்தாலும் நம்ம லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. என்ன சாமி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தோட்டத்தில் வந்து கிணறு வெட்டக்கூடிய இடத்தையெல்லாம் பார்த்துட்டு போவீங்களா இருக்கு, ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதும் அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றாருங்க. நீ என்ன நம்பி தானே மறுபடியும் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ண, எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுல்ல, எனக்கு நிறைய பணம் வேற கொடுத்துருக்க பூஜைக்காக, அதனால தான் எதுவும் தடங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன், உனக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க. அப்படி சொன்ன உடனே நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவர் சொன்னதை அப்படியே நம்பிட்டாருங்க நந்தகோபால். அதற்கு பின்பு அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த கிணறு வெட்டக்கூடிய குரூப் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்து கிட்டத்தட்ட 60 அடி 70 அடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. தண்ணி ஓரளவுக்கு மேலே அங்கிட்டு இருந்து ஊற்று மாதிரி வரும்ல வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நந்தகோபாலுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுருச்சுங்க. அதே மாதிரி கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த ஊற்று வந்த அன்றைய மாலை 5 மணி தோராயமாக கிணறு வெட்டுற வேலை அன்னைக்கு
அன்றைய நாள் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு அந்த குரூப் கிளம்பிட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய நாள் அமாவாசை நாளுங்க. இவர் ஒரு 7 மணி வரைக்கும் அந்த தோட்டத்திலேயே சுற்றி முற்றி பார்த்துட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அந்த தோட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவும் இவங்களுடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. இவர் பைக்கில் தாங்க போயிட்டு வருவார். அதே மாதிரி இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தவர் அசதியில் சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைய நாள் அமாவாசைங்க. கரெக்டாக நைட்டு ஒரு 11 மணி தோராயமாக இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவருக்கு தூக்கமே வரலைங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவருடைய வீட்டினுடைய வாசப்படியில் தாங்க கயிறு கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ள யுவராஜும் அவங்களுடைய அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு தான் தூக்கம் வரல, இன்னைக்கு சாயந்தரம் தானே அந்த ஊத்து தண்ணி வந்துச்சு, கிணத்துல போய் பார்க்கலாம், எவ்வளவு தண்ணி நிரம்பி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி காரணத்தால பைக் எடுத்துட்டு நேராக அந்நேரத்துக்கு அந்த 2 ஏக்கர் தோட்டம் இருக்கக்கூடிய கிணத்து பகுதிக்கு வந்துட்டாருங்க. கொஞ்சம் தூரம் முன்னாடியே அந்த தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக அந்த கிணத்து மேட்டை நோக்கி நடந்து போறாருங்க. கரெக்டாக அந்த கிணத்து மேட்டை நோக்கி பக்கத்தில் நெருங்கி போகும்போது ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தூரத்தில் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்கள், கொஞ்சம் தள்ளி தாங்க அந்த கிணறு இருக்குது. அந்த தென்னை மரங்கள் கிராஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த கிணத்து மேட்டில் தீப்பந்தத்தோடு ஒரு நபர் நிற்கிறத பார்க்குறாருங்க இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவர். அந்த நபரை பார்த்த உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க இவர். என்னடா நம்ம தோட்டத்தில் யாரோ தீப்பந்தத்தோடு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு உடை அணிஞ்ச, இப்படி கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டிட்டு ஒரு நபருங்க. அவரை நல்லா உத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது அந்த தீப்பந்த வெளிச்சத்தில் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அந்த மாந்திரிகவாதி தாங்க. அப்போது இவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சுங்க. என்னடா 2 நாளைக்கு ஒரு முறை 1 நாளைக்கு ஒரு முறை அடிக்கடி வந்து தோட்டத்தில் வந்து எதையோ தேடுற மாதிரி பார்த்துட்டு போனாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு நம்ம கிட்ட கூட கேட்காம இங்கே வந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த உடை தோட்டத்தில் வந்து நிற்கிறாரே, என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போதுதான் நந்தகோபாலுக்கு இன்னொரு அறிகுறி தெரியுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிணத்து மேட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று கத்துறத மேன கத்துற சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. ஆட்டுக்குட்டியும் அந்த மாந்திரிகவாதி கொண்டு வந்திருக்கிறது நல்லாவே புரியுதுங்க. அதற்கடுத்து கிணத்து மேட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு கிணத்து மேட்டிலேருந்து ஒரு கல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுட்டு சம்மனை போட்டு உட்காந்துட்டாருங்க அந்த மாந்திரிகவாதி. அவர் நிறைய பொருட்களை கொண்டு வந்திருக்காருங்க. அந்த பொருட்கள் எல்லாம் முன்னாடி விரிச்சு வச்சு பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு சந்திரன் குங்குமெல்லாம் நெத்தியில் தடவி விட்டுட்டு இருக்காருங்க. அதற்கடுத்து கடைசியாக இது எல்லாத்தையுமே நந்தகோபால் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்போதே இவருக்கு பயம் வந்துருச்சுங்க. நந்தகோபால் அப்படிங்கிறவர் ஓரளவுக்கு பயந்த சுபாவம் இருக்கிறவர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே பில்லி சூனியம் அப்புறம் இந்த பேய் பிசாசுலாம் பயங்கரமான தேற்றம் பெற்றவர். இவர்கிட்ட போய் தனியாக போனோம் அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறைஞ்சு நின்று தாங்க பார்த்துருக்காரு, சொந்த தோட்டம் மற்றும் கிணறாக இருந்தாலும் கூட. அப்போது அந்த மாந்திரிகவாதி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஏதோ ஒரு மாந்திரிகவாதியை சொல்லி பூஜை பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக பூஜையை விட்டு எந்திரிச்சு அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சுல, ஆட்டுக்குட்டியை அருவா கொண்டு வந்திருக்காருங்க. ஒரே வெட்டுறாருங்க. வெட்டின உடனே தலை தனியாக முண்டம் தனியாக அந்த ஆட்டுக்குட்டி துள்ளிட்டு அப்படியே விழுகுதுங்க. அப்படி வெட்டுன அடிச்சுக்கிட்டே அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உடம்பை பின்னங்கால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கையில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு கிணறு இருக்குல்ல, கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நின்றுட்டு அந்த ரத்தத்தை, ஆட்டினுடைய ரத்தத்தை கிணத்துக்குள்ளே அப்படியே சிந்துற மாதிரி விடுறாருங்க. இதை தூரத்தில் நின்று பார்த்த நந்தகோபால் நடுநடுங்கி போயிட்டாருங்க. இவன் ஏதோ தப்பாக தான் பண்ணுறான், நம்மளுக்கு தெரியாமல் இங்கே ஏதோ இருக்குது, அவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போதும் இவருக்கு போக மனசே இல்லைங்க. சத்தம் போட்டு எகுத்து நின்று கேட்கவும் பயம். அதற்கடுத்து அந்த நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரத்தத்தை வந்து சிந்திட்டு அந்த ஆட்டினுடைய உடம்பை கீழே போட்டு தலை இருந்துச்சுல்ல, மோட்டார் இருக்கு இல்லையா அந்த கிணத்து மேட்டுக்கு பக்கத்தில் மண் மற்றும் கல்லெல்லாம் மேலே இழுத்துட்டு வருவதற்காக அதற்கு பக்கத்திலேயே அந்த ஆட்டினுடைய தலையை குழியை தோண்டி புதைக்கிறத பார்க்குறாருங்க. அதற்கு பின்பு நம்ம இங்கே நின்னோம் அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வேக வேகமாக பயத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டார்கிட்ட கூட மனைவி கட்டியோ தன்னுடைய மகன் கட்டியோ அவங்களுடைய அம்மா அப்பா கட்டியோ யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிங்க. சொன்னோம் அப்படின்னா மாந்திரிகவாதி கிட்ட நீதானே போன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி இவரை தாங்க பேசுவாங்க. விடிய விடிய அந்த மாந்திரிகவாதி மேல பயங்கர கோபத்திலே இருந்திருக்காருங்க. நமக்கு தெரியாம நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறானே, இங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காமே இருந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே கிணத்து மேட்டுக்கு போறாருங்க. கிணத்து மேட்டில் போய் அந்த பூஜை பண்ண இடம், அந்த ரத்தத்தை கொடுத்த இடம், அந்த மோட்டார் பக்கத்தில் தலையை புதைச்ச இடம், எல்லா இடத்தையும் பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக இருக்குங்க. எல்லாத்தையும் இன்னும் தெரியாத மாதிரி சரி பண்ணி விட்டு போயிட்டாருங்க அந்த மாந்திரிகவாதி. அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்டாருக்கு பக்கத்தில் அந்த ஆட்டு தலையை புதைச்சது நல்லாவே பார்த்தார் இல்லையா, இப்போது போய் பார்க்கும்போது அந்த தலையை ஏதோ பறித்து வெளியே எடுத்த மாதிரி குழிமா இருக்குங்க. அந்த வெட்டின ஆட்டினுடைய அந்த பிண்டம் உடம்பு இருக்கும்ல அதையும் காணங்க. அதற்கு பின்பு எட்டி பார்க்குறாருங்க, அந்த ரத்தம் சிந்துற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லைங்க. கோவப்பட்ட இந்த நந்தகோபாலன் பண்ணுறாருனா பைக் எடுத்துகிட்டு நேராக மீனாட்சிபுரத்துக்கே போயிட்டாருங்க. மீனாட்சிபுரம் போய் அவருடைய வீட்டுக்கு போன உடனே மாந்திரிகவாதிக்கும் இவருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்படுதுங்க. என்னடா ஆச்சு, சொல்லு சொல்லு, அமைதியாக சொல்லுன்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி கேட்டுகிட்டே இருக்காருங்க நந்தகோபால் கிட்ட. அப்போது நைட்டு நான் பார்த்தேன், என் தோட்டத்தில் என்னுடைய கிணத்து மேட்டில் எதுக்காக ஆட்டு பலி கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஏதோ மந்திரங்களை ஓதுன, என்னமோ நீ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த ஆள் சிரிக்கதாங்க செய்கிறாரு. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு நல்லது தாண்டா செஞ்சேன், நீ ஏன்டா என்னை தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாருங்க.
என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரும்பாலும் இந்த கிணறு வெட்டுற இடத்துலையோ அல்லது ஒரு பொதுவான இடத்துலையோ 2 உயிர் பலிகள் ஆயிடுச்சுன்னா இன்னொரு உயிர் பலி கண்டிப்பாக அந்த இடம் வாங்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிணறு வெட்டின ஒருத்தர் இறந்தாரு, அப்புறம் பசுமாடு இறந்துருச்சு, 2 உயிர் பலி ஆயிடுச்சு. 3வது உயிர் பலி கண்டிப்பாக ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்படி எதுவும் மனித உயிர்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கை காசு போட்டு ஆட்டுக்குட்டியை வாங்கி நான் வந்து அந்த பலிக்கு கொடுத்தேன். நைட்டு பூஜை பார்த்த பலி அதுதான் நான் செஞ்சேன், உனக்கு நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நீ நிறைய பணம் கொடுத்தில்ல, அந்த பணத்தை வச்சு தான் நான் அதெல்லாம் பண்ணினேன். அதே நேரத்தில் இப்படி ஒரு பூஜை பண்ணணும், 3வது பலி ஒன்று ஆகுன்னு சொன்னால் நீ பயந்துருன்னு சொல்லிட்டு தான் உனக்கு தெரியாமல் பண்ணடா, உனக்கு நல்லது தான்டா செஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே அதையும் நம்பிட்டாருங்க இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து நான் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக இவ்வளோ உதவி பண்ணுறீங்களே சாமி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அதற்கு பின்பு மறுபடியும் அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஏன்னா இப்போ தானே ஊற்று வந்திருக்கு, இன்னும் ஒரு 10 அடி 20 அடி தோணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் விடாமல் தோண்டிகிட்டே இருக்காங்க. அமாவாசை முடிஞ்சுனா 15 நாளுக்கு அடுத்து பௌர்ணமி வரும் இல்லையா, அந்த பௌர்ணமி கடைசி நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த கிணறு வெட்டக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வந்த அந்த 15 நாளில் பெரும்பாலும் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. பெரும்பாலும் இந்த கிணறு வெட்டி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு எப்படி வீடு கட்டி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு கெடா ஒன்று தானமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கடைசியாக கிணறு வெட்டின அந்த நபர்களுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்குறாருங்க. கொடுத்து கிளம்பி போயிட்டாருங்க. கிளம்பி போனதுக்கு பின்னாடி அன்றைய இரவும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு 6 மணி 7 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர்றாருங்க. நம்ம நினச்ச மாதிரி தண்ணியெல்லாம் வந்துருச்சு, இனி மீன் பண்ணை மற்றும் இறால் பண்ணைக்கு தேவையான வேலைகளை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய தூக்கமே வரலைங்க. பௌர்ணமி என்னைக்குமே இவருக்கு தூக்கம் வராமல் இவருடைய குலதெய்வம் அங்காளம்மன் தான் இவரை வந்து அங்கே போக வச்சிருக்குமா என்னமோன்னு தெரியலிங்க. இவரை எரியாமல் தூக்கம் வராத காரணத்தினால என்ன சரி தோட்டத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு வர்றாருங்க. அப்படி வந்து எப்போதும் போல் பைக்கை வெளியே நிறுத்திட்டு தென்னந்தோப்புக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மறுபடியும் ஷாக்குங்க. முதல் முறை தான் அந்த மாந்திரிகவாதி இவருக்காக பண்ண அப்படின்னு சொன்னார் இல்லையா, இப்போது பௌர்ணமி என்னைக்கும் அதே மாந்திரிகவாதி அதே கருப்போட உடையில ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு அங்கே பூஜைகளே பண்ணிட்டு இருக்காருங்க. பெரும்பாலும் இந்த நந்தகோபால் அப்படிங்கிறவர் பகல் டைமில் தான் அவ்வளவு தைரியம் இருக்கும், நைட் டைமில் தனியாக போய் அவரை எதிர்க்கிறதுக்கான தைரியம் இல்லை. என்னடா இவன் மறுபடியும் நம்மகிட்ட கேட்காம பண்ணுறானே, எல்லா வேலையும் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக மறைஞ்சிருந்து மறுபடியும் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அந்த மாந்திரிகவாதி செய்த செயலை பார்த்து கொலையே நடுங்கி போச்சுங்க இந்த நந்தகோபாலுக்கு. என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோழிகளுங்க கருங்கோழிகளை வச்சு பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு கோழியாக அறுத்தறுத்து அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி வந்து இப்போ நிரம்பியிருங்க, கிணத்துக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியாக அந்த 7வது கோழியை அறுத்து போட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் உட்கார்ற அந்த பூஜையில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதுறாருங்க. அந்த மாந்திரிக சொல்ல வாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதை அப்படிங்கிற பேரை அடிக்கடி சொல்கிறாருங்க. அது மட்டும் இவருக்கு புரியுது. அப்படி 7வது கோழியை போட்டு வாதை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கிணத்துக்குள்ளிருந்து கரை ஏறும் ஒரு உருவம், அப்படியே பெண் தான் மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் பெண் கிடையாது, மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆன்மா மாதிரி கிடையாது, அது விகாரமான ஒரு தோட்டம்ங்க, வியர்டாக இருக்குது. அந்த உருவம் அப்படியே கிணத்துக்குள்ளிருந்து அப்படியே மேலே காற்று மாதிரி மிதந்து வந்து இந்த மாந்திரிகவாதி முன்னாடி வட்டம் மாதிரி போட்டு வச்சுருக்காருங்க, அதுக்குள்ளே உட்காந்துக்குச்சு. அந்த நெருப்பு வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த உருவத் தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய உருவத் தோற்றம் மாதிரியும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தினுடைய உருவத் தோற்றம் மாதிரியும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் முன்னாடி உட்காந்துருக்கும் போது எதையோ மந்திரங்களை ஓதி கையெடுத்து கும்பிட்டு வாதை அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாருங்க. அதே நேரத்தில் அங்கே உட்கார்ந்துருந்த உருவம் தலையாச்சிச்சுக்கிட்டே அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்குங்க. கடைசி ஒரு 10 நிமிடத்தில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருந்த நந்தகோபால் சைடு திரும்பி அந்த உருவம் பார்க்குதுங்க. அதை பார்த்த உடனே நந்தகோபாலுக்கு உயிரே நடுங்கி போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாதை அப்படிங்கிற உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி நந்தகோபால் சைடு பார்த்த உடனே இந்த மாந்திரிகவாதியும் திரும்பி அந்த சைடு பார்த்த உடனே நம்மளை தான் நோட் பண்ணிருச்சாட்டிருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓட்டம் பிடிச்சி இவருடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாங்க வேகமாக பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து அந்நேரத்துக்கு நந்தகோபாலனுடைய அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. அங்காளம்மன்ல கோவிலில் பூ கொடுக்காது, அந்த மாந்திரிகவாதி வந்து ஆட்டுக்கடாயை வெட்டி போட்டது, இப்போது ஒரு உருவம் வந்து கிணத்துக்குள்ள வந்தது, எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவன் ஏதோ தப்பாக பண்ணுற மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா நான் சொல்கிறத கேட்கவே பண்ணிட்டியே, நம்ம அவங்ககிட்ட போனோம் அப்படின்னா நம்மளே ஏதாவது பண்ணிடுவான், நம்ம குலதெய்வமான அங்காளம்மன் கோவிலுக்கே போயிடலாம், நம்மளுடைய நல்ல நேரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயான பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி போகுதுங்க. எப்போதுமே வெள்ளிக்கிழமை பூசாரி மட்டும் தனியாக துணை பூசாரி வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க காலையில் விடிஞ்ச உடனே குடும்பத்தோடு சேர்த்து அந்த அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டாங்க. மயான பூஜைக்கு போவதற்கான அந்த உள்ளூர் பங்காளிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு 11 மணி 12 மணி தோராயமாக அந்த பூசாரிக்கு அங்காளம்மன் வந்து இறங்கி மயான பூஜை வேட்டைக்கு போவதற்காக ரெடி ஆகுதுங்க. அருள் வந்து நேராக சுடுகாட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கோவில் விட்டு வெளியே வந்த உடனே நந்தகோபாலை பார்த்து ஆவேசமாகி பயங்கரமாக தாக்க பக்கத்தில் வருதுங்க. சாமியே அப்படி சொல்லிட்டு காலிலேயே விழுந்துட்டாருங்க.
விழுந்த உடனே அந்த அருள் வந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, என்ன மீறி அவங்ககிட்ட போனே இல்லை, நீ ஆபத்தில் இருக்க, உன் குலமே நாசமாக போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் நடுங்கி போயிட்டாங்க. எல்லாரும் காலில் விழுந்து, நீ தான் என் குலதெய்வம், எங்கள் குலத்தை நீ தான் காக்கணும், என்ன சாமி நடந்துச்சு கேட்கும்போது ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க, அந்த இடத்த நீ வாங்கினதே தப்பு, என்கிட்ட கேட்காம வாங்கினேன், கிணறு வெட்டிட்டு கடைசியாக பூ கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்றல, அவங்ககிட்ட போய் இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சாமி நடந்துச்சு கேட்கும்போது அந்த சாமி என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் பார்த்த அந்த உருவம் வாதை அப்படிங்கிற உருவங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அப்போதைய காலத்தில் தோட்டத்து காவலுக்காக வச்ச ஒரு துஷ்ட சக்தி தாங்க இந்த வாதை அப்படிங்கிறது. இந்த வாதை அப்படிங்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகவாதிகள் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அந்த பூஜைகளை பண்ணி அந்த தோட்டத்தில் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த தோட்டத்து உரிமையாளர்கள் யாரோ அவங்கள மட்டும் முதலாளியை ஏற்றுக்குங்க, அவங்களுக்கு மட்டும் தாங்க கட்டுப்படும். நைட்டு நேரத்தில் அவரை தவிர வேற யார் வந்தாலும் போட்டு தள்ளதாங்க பார்க்கும், அந்த தோட்டத்தை அவ்வளவு காவல் காக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி காவல் காக்கக்கூடிய வாதை அப்படிங்கிற அந்த துர்சக்திக்கு வாரமோ மாதத்திற்கு ஒரு முறையோ ரத்த பலிகளை கொடுக்கணுங்க. இல்லை அப்படின்னா அந்த முதலாளியே திருப்பி அடிச்சிருங்க. இதுதான் முறைங்க. அதே மாதிரி 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2 ஏக்கர் தோட்டத்தை வாங்கின முதலாளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெளியூர்காரராக இருக்குங்க, தோட்டத்து காவலுக்காக ஒரு வாதையை வந்து ஏற்பாடு பண்ணி காவலுக்காக அமைச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாதை அந்த தோட்டத்தில் தங்கியிருக்கக்கூடிய இடம் இவர் கிணறு வெட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த அதே இடம் தாங்க. அந்த இடத்துல தான் இவர் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் முறையாக அந்த வாதை யார் கூட்டிட்டு வந்து இவங்களை முதலாளின்னு காமிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தாங்க முதலாளியை ஏற்றுக்கோ, மற்ற யாரையும் ஏற்றுக்காது. 50 வருடங்களுக்கு முன்னாடி அந்த முதலாளி வாங்கினார்ல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி பணத்தேவை காரணத்தினால அந்த வாதையையும் கைவிட்டுட்டு திரும்பி எடுத்துகிட்டு போகிறது அந்த பூஜையும் செய்யாமல் அதை செஞ்சால் பெரிய செலவாகும்னு சொல்லிட்டு தோட்டத்தை வந்து வித்துட்டாருங்க. வாங்கினவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முறையோ 4 வருடத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி உயிர் பலிகள் அந்த வாதையினால் ஏற்பட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு வித்துட்டே வந்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி தான் கடைசியாக இந்த நபர்கிட்ட இந்த இடம் வந்து சேர்ந்துருக்குங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு வெட்டுவதற்காக அந்த வாதை தங்கியிருந்த இடத்தையே வெட்டின காரணத்தினால தான் கிணறு வெட்டின நபரை முதல் முறையாக போட்டு தெளிச்சுங்க. அதற்கடுத்து ரத்தக்காவுக்காக அந்த பசுமாடை இங்கே வர வச்சு பசுமாடை உள்ளதுலேயே அவை கொண்டிருக்குங்க. ஆனால் இதில் மாந்திரிகவாதி செய்த பெரிய துரோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலி கொடுத்தார் இல்லையா, அது நந்தகோபாலுக்காக தான் பண்ண அப்படின்னு சொன்னார்ல, அது போய் அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த 2 பலிகள் நடக்கிறத பார்த்தானே நந்தகோபால் அவர்கிட்ட போனாரு. அப்போதே இங்க வாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இந்த வாதையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வச்சிட்டு அப்படின்னா நம்மளுடைய பில்லி சூனியம் பிளாக் மேஜிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த வாதையை தன்வசப்படுத்தாங்க. இத்தனை பூஜை பண்ணியிருக்காரு. அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தது, அந்த வாதைக்கு ரத்த பலி கொடுத்து தன்வசப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் போய் சண்டை போடும்போது உனக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதற்கடுத்து பௌர்ணமி பூஜை அப்போ தான் 7 கருங்கோழிகளை கொடுத்து அதற்கு பின்பு தான் அந்த வாதை வந்திருக்குங்க. அதை தான் இவர் கண்ணெதிர்க்க பார்த்துருக்காரு. கடைசியாக இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்லியிருக்குங்க. அந்த டைமில் அங்காளம்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த மாந்திரிகவாதி தன் வசப்படுத்தி அந்த வாதையை கூட்டிகிட்டு போயிட்டான், இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே விட்ட அப்படின்னா அதுதான் நீ செய்கிற பெரிய முட்டாள்தனம். அவனும் பேராசை காரணத்தினால தான் அந்த வாதையை கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் அவனால் 1 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அவனுடைய சக்திக்கு மேலே அந்த வாதையினுடைய துர்சக்தி இருக்குது. அவனை எப்படியும் போட்டு தள்ளிட்டு இந்த தோட்டத்தை தான் காவலுக்காக வரும். இந்த தோட்டத்தை தவிர வேற அது எங்கேயும் போகாது. அதனால் நீ அதுக்குள்ளே வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்காளம்மன் கோவில் பூசாரி சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு அங்காளம்மனாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய கோவிலில் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நேராக வந்து ஏற்கனவே வாங்கின புரோக்கர் மூலியமாகவே அடிமாட்டு ரேட்டுக்கு அந்த 1 மாத காலகட்டத்துக்குள்ளே அந்த கிணறோடு சேர்த்து தோட்டத்தையும் வித்துட்டாங்க. அந்த தோட்டத்தை விற்கும்போது பக்கத்து தோட்டக்காரங்க ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாங்கினவரும் வெளியூர்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. அந்த கோயம்புத்தூர்காரர் அதன் மேலே நம்பிக்கை இல்லாமல் வாங்கிட்டாருங்க. அதற்கு பின்பு அந்த அங்காளம்மன் கோவிலில் சொன்ன மாதிரியே 1 மாத காலகட்டத்துக்குள்ளேயே இந்த நந்தகோபால் குடும்பத்துக்கு ஒரு தகவல் வருதுங்க. அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகவாதி இந்த வாதையை கூட்டிகிட்டு போனார்ல, அவர் அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருதுங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் அவரை போட்டு தள்ளினது வாதை அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் இந்த தோட்டத்துக்கே அந்த அங்காளம்மன் சொன்ன மாதிரி வந்துருச்சாட்டுருங்க. அப்படி வந்த பிறகு அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த நபர் வாங்கினார்ல, கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் தாங்க அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்களாமா. அதற்கு பின்பு அந்த தோட்டத்தை விற்கவும் இல்லைங்க, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அப்படியே விட்டு பராமரிப்பு இல்லாமல் அந்த தென்னை மரங்கள் எல்லாமே பட்டு போய் அந்த தோட்டமே நாஸ்தி ஆயிடுச்சாங்க. கடைசியாக வாங்கின அந்த கோயம்புத்தூர்காரர் நல்ல பணபலம் மிக்க நபராக இருக்குங்க. இங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் விற்கவும் மனசு இல்லாமல் அப்படியே வச்சுட்டாராட்டுங்க, சொத்து போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வு 2001ஆம் காலகட்டத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நடந்தது வருது அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாராங்க. அந்த தோட்டம் இப்போது கிணத்து தண்ணியோடு அவ்வளோ வசதியாக இருந்தாலும் கூட பட்டு போன இடம் மாதிரி அப்படியே பொட்டல் காடு மாதிரி ஆயிடுச்சு பிரதர். யாரும் உள்ளே போகவே பயப்படுறாங்க. உள்ளூர்காரங்க முதல் கொண்டு எல்லாத்துக்குமே அந்த ஏரியாவை பற்றி தெரியும்.
முடியும். அதே நேரத்தில் அந்த கோயம்புத்தூர்காரங்க நல்லவங்களாட்டிருக்கு, வசதியானவங்க அப்படிங்கிற காரணத்தினால யாருக்கும் தள்ளி விடலை. ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை பிரதர், நாங்கள் செஞ்சது தப்பாக இருந்தாலும் கூட அந்த பணத்தை வச்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கு வித்துட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலில் சொல்லி முடிச்சாருங்க யுவராஜ் அப்படிங்கிறவர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.